மகளிலே ஐயா நான் வைகுண்டம் போவதற்கு அஸ்தினாபுரத்தை பட்டம் கட்டி நீதி நெறி தவறாமல் படிக்கு 36 ஆண்டு காலம் தர்மர் ஆட்சி புரிந்து விட்டார். உன்னை பார்த்து போகலாம் அப்படின்னு தான்பா வந்தேன். தர்மா பார்த்து போகலாம் என்று ஆசையோடு பேசுவீங்களே மாயவா ரகநந்தனா மாமா திருமுகமா வந்தவுடனே ஆசையோடு அன்போடு பேசக்கூடிய என் மாமனாகிய பரந்தாமன் மாமா சேற்றிலே இருந்தால்தான் செந்தாமரைக்கு மதிப்பு இருக்கும். நத்தையினுடைய கூட்டில் இருந்தால்தான் அந்த முத்துக்கே மதிப்பு இருக்கும். சேத்தை விட்டு செந்தாமரை வெளியில் வந்தா எப்படி சோர்ந்து இருக்குமோ அதை போல் கலங்கி நிற்கிறீரே, சோர்ந்து இருக்கிறீரே சுவாமி. என்ன மாமா ஆச்சு? தர்மா ஐயோ யாத வசியான எல்லாம் மாமா
அந்த கண்ணனை எப்படிதான் காண்பேனோ? ஐயோ ஐயா சங்கத்து வரையல்ல அங்க பாடு. இந்த அதிமயனு என்ன செய்வேனு? ஐயோ காந்தாரி ஐயோ தருமா பாடுதங்கி உன் அன்னையாகிய காந்தாரி கொடுத்த சாபம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. என்ன மாமா சொல்றீங்க? எங்களுடைய சங்கீத வாரகையிலே என்னுடைய பிள்ளைகள் யாவரும், என்னுடைய தம்பிகள் யாவரும், யாதவ குலமே அழிந்து அழிந்து கொண்டிருக்கிறது. அதை என்னால் கண்ணால் பார்க்க முடியவில்லை. அதனால கடைசியாக என் அத்தை மக்கள், நான் மானிட உருவத்தில் இருக்கிறேன் அல்லவா, என் அத்தை மக்கள் பந்தம் பாஷம் சொந்தம் இது எல்லாம் கடைசியாக உங்களை ஒரு முறை பார்க்கலாம் என்று வந்தேன்.
வார்த்தை சொல்வதற்கு நீங்க எத்தனை நாள் மாமா காத்திருந்தீங்க? தர்மா, மாமா வரி விதி வந்து விட்டால் வழியில தங்காதான். அதனால என் அண்ணனாகி பலராம சக்கரவர்த்தியும் தெய்வத்தோடு ஒன்றாக வைகுந்தம் சேர்ந்து விட்டார். என்னையும் கூவி அழைத்துக் கொண்டிருக்கிறார். என் அண்ணனை நான் பார்க்க வேண்டும் அல்லவா? அதனால இந்த என்னை போல எங்களை வளர்த்துற சுவாமி, என்னை பெற்றவள் என் தாய் குந்தா தேவியா இருந்தாலும் உபதேசம் செய்தவர் எல்லாம் நீங்கள் தானே. பயவா இந்த பாண்டவர் நாங்கள் எல்லாம் இப்படி வாழ்றேன்னு சொன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்க என்னைக்கோ மாட்டிருப்போமே சுவாமி. உங்களுக்கு பிரிந்து போக எப்படி பயவா மனசு வந்தது? பரந்தாமா, மானிட உருவத்தை தாங்கி இந்த கண்ணன் வந்த வேலை நடந்தேறிவிட்டது. அதனால எதை சொன்னாலும் என்னுடைய யாதவ குலம் கடை பூர்த்தியாக அழியுவதை என்னால் கண்ணால பார்க்க முடியாது சுவாமி. அதனால நான் போய்தான் ஆக வேண்டும். என் அண்ணனாகி பலராம சக்கரவர்த்தி கண்ணன் வருவான் என்று என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். அதனால எதிர்கொண்டாலும் உள்ளமெல்லாம் கலங்காம நிற்கக்கூடிய என் மாமனாகிய பரந்தாமன். தர்மா, உன்னிடத்துல ஒரே ஒரு வார்த்தை. மாமா என்ன சுவாமி சொல்றீங்க? என்ன என்றால், மாமா எங்களுடைய யாதவ குலம் பக்கம் பக்கமாக எல்லாரும் நெருங்கி விட்டார்கள். இன்னும் எஞ்சி இருப்பது இந்த கண்ணனுடைய மகன் பிரத்யுமனன். பிரத்யுமனனும் அடைந்து விட்டான். அவனுடைய மகன் அனிருத்திரன் அவனும் அடைந்து விட்டான். என் எள்ளு பேரனாகிய வஜ்ரன் இருக்கிறான். வஜ்ரனை எப்படியாவது அவனுக்கு நீங்கள் இந்திரபிரஸ்தத்தை பட்டம் கட்டி வைத்தால் அதுவே எங்களுடைய யாதவ குலம் அழியாமல் இருக்கும். தர்மா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா உயிரை விட்டுன்னு சொன்னா இதே இடத்துல விட்டுடுவோமே சாமி. அனைவரும் ஆண்டு மடிந்து விடுவோம் மாமா. பிரிஞ்சு நாங்க எப்படி வாழுவோம்? நீங்களும் வருவதற்கு வெகு நேரம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கிறது. ஆகையினாலே இன்னும் என்ன செய்ய வேண்டும்? யாதவ குலத்திற்கு என் எள்ளு பேரனாகிய வஜ்ரனுக்கு இந்திரபிரஸ்தத்தை பட்டம் கட்ட வேண்டும். உங்களுக்கு பிறகு நீங்களும் உன்னுடைய அஸ்திராபரத்தை அர்ஜுனன் மகனாகிய பரிசுத்து அர்ஜுனனுடைய பேரன் அபிமன்யுவனுடைய மகன் என்னுடைய பரிசத்தால் பிறந்தவன் பரிசுத்து. அந்த பரிசுத்து இந்த அஸ்திராபுரத்தை நீதி நெறி தவறாமல் குரு மன்னன் எப்படி ஆட்சி புரிந்தாரோ அதே போல பரிசுத்த ஆட்சி புரிவார். பரிசுத்திற்கு என் நாட்டை பட்டம் கட்டி வைத்து விடுங்க. அப்படி இருந்தாலும் தர்மநந்தனா, காண்டிவா, பீமா, நகுலா, சகாதேவா, பாஞ்சாலி, தர்மா, என் யாதவ குலமே அழிந்து விட்டது. ஆனாலும் நான் மடிந்தேன். ஆனால் எனக்கு வேண்டிய ஈம காரியங்களை என் அத்தை பிள்ளைகளாகி நீங்கள் தான் எனக்கு எப்படி மாமா நான் வாழுவேன்? நெல்லிச்செடியாக எங்களை காத்து வந்தீரி. நீங்க வைகுந்தம் போக வேண்டாம் மாமா. உங்களுடைய பொன்னான பதத்திலே ஆண்டவர்கள் அனைவரும் ஆண்டு மடிகிறோம் மாமா. சகாதேவா, மாமா உன்னை உனக்கு அத்தனையும் தெரியும். என்னை பற்றி அறிந்தவன் நீ மட்டுமே. நீ இப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லலாமா? அதனால நான் மாண்டு அடைந்து விட்டால் எனக்கு வேண்டியதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் என் ஆத்மா சொர்க்கத்திற்கு போகும். அதனால கடைக்கட் பார்வை இருந்தால் நாங்கள் எவ்வளவோ தூரம் எல்லாம் ஜெயிச்சு வந்துட்டோம் சுவாமி. உங்கள் ஆசை இதுதான் என்றால் உங்கள் வார்த்தை எங்கள் சிறப்பிற்கு மேலானது சுவாமி. ஆகட்டும், சொன்ன வார்த்தை அந்த பாலசமிதனிலே இந்த பாஞ்சாலியை காத்து மாயா.
வருவதால் அன்று நீ இட்ட சபதத்தை எல்லாம் முடித்தேன். உனக்காகவே வாழ்ந்தேன். அதனாலும் உங்களை எல்லாரையும் விட்டு நான் போய் வருகிறேன். மாமா உன் தர்மவார்த்தையாவது கேளா மாமா. தர்மா எங்கு செல்லாவிட்டால் இந்த அஸ்திராபுரத்தில் நீங்கள் இருக்கு சுவாமி. இல்லையப்பா, என் யாதவ குலம் அழிவதை என் கண்ணால் பார்க்க முடியாது. அதனால அஸ்தினாபுரத்தில் இருந்தாலும் அழிவது எனக்கு தெரியும். அதை என் மனது ஏற்காது. அதனால நான் வைகுந்தம் சென்றுதான் ஆக வேண்டும். நான் போய் வருகிறேன். பாஞ்சாலி, நகுலா, சகாதேவா, காந்திவா, பீமா, போய் வருகிறேன். ஐயகு வனமான கிடத்தி இந்த வனத்திலே இந்த யாழாமர விருட்சகத்திலே சற்று நேரம் அயர்ந்திருக்கலாம். விதிவிட்டு விளையாட்டாகட்டும். இவ்விதமாக சரண் எனும் வேடுவன் சபைக்கு தருவார். இந்த வனத்துல சுத்தி சுத்தி வேட்டையாடி வருகிறோம். அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயரோ ஜரன். ஆமா, அப்படி இருந்தாலும் இந்த வனத்துல வேட்டையாடிட்டு வரோம் இல்லையா, எந்த ஒரு ஜீவராசிகளும் நம்ம கண்ணுக்கு தென்படவில்லை. அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு சத்தவாசை நம்முடைய காதல கேட்குது. அப்படி இருந்தாலும் நம்மளுடைய அம்புல நாணி ஊட்டி அந்த மிருகத்தை அந்த மானை நாம கொன்றால் நமக்கு வேட்டை கிடைக்கும். ஆகட்டுமா?
போய் தூக்குறோம், புள்ளிமான தூக்கிட்டு போய் நம்முடைய குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். பாப்பானா ஐயா, இந்த வனத்தில் வேட்டையாடக்கூடிய நானோ ஜரன் என்னும் வேடுவன். ஐயனே, நீங்கள் என்று தெரியாமல் என் பானமாகப்பட்டது உங்கள் பாதத்தை தொலைத்து விட்டதா சாமி? அப்பா, நான் என்ன பாவம் செய்தேனோ உங்களுடைய பாதத்தில் என் பானம் பாய்ந்ததே. ஜரா, தவறு உண்மையில் இல்லையப்பா. திரையதா யுகத்திலே நான் அயோத்தி மன்னன் தசரதனுடைய வயிற்றிலே ஹரிராமச்சந்திரமூர்த்தியாக நான் இருந்து என் தேவையாகிய சீதையை ஜானகியை தென்னிலங்காபுரி ராவணேஸ்வரன் சிறையெடுத்து சென்று விட்டான். அந்த நேரத்திலே நானும் என் தம்பி ஆகிய லட்சுமண பெருமாளும் சீதையை தெளவிக் கொண்டு வந்து கொண்டிருந்தோம். அப்படி வருகின்ற நேரத்திலே அனுமானுடைய துணையை கொண்டு சுக்ரீவனுடைய துணையை கொண்டு அப்பொழுது நீ வாலியாக இருந்தாய். வானர கூட்டத்திலே வாலியாக இருந்த உன்னை உன் தம்பியினுடைய வார்த்தை சுக்ரீவனுடைய வார்த்தையை கேட்டு மராமரத்தின் வழியாக இருந்து பானப்பிரயோகம் எதுமறியாத உன்னை எது தெரியாத உன்னை நான் பானப்பிரயோகம் செய்து உன்னை வதைத்து விட்டேன். அப்பொழுது ராமா, நான் உனக்கு என்ன பாவத்தை செய்தேன், ஏன் என்னை இப்படி வதைத்து விட்டாய் என்று என்னை கேட்டு அடுத்த பிறவியிலே நான் உன்னை எப்படி வதைத்தேனோ அதே போல என்னையும் நீ வதைத்து விடுவாய் அப்படின்னு வாங்கிட்டு சொன்னேன். அந்த வார்த்தைப்படி வாலியாகி நீ இப்பிறவியிலே இந்த துவாபர யுகத்திலே ஜரனாக பிறந்து என்னை வதைத்து விட்டாய். இது நீ செய்த பாவம் அல்ல, நான் செய்த தீவினையின் கர்ம வினை இது. அதனால ஜரா, என் அத்தை மக்களாகிய ஐவர் வஞ்ச பாண்டவரிடத்திலும் உன் மாமனாகிய ஸ்ரீவந்த நாராயண கண்ணன் உயிர் போய்விட்டது என்று சொல்லிவிடு. அது மட்டுமல்ல, என் மனைவிமார்கள் யாதவ குல பெண்கள் எல்லாரும் உயிரோடு இருப்பார். ஆண்களாய் இருந்தவர்கள் எல்லாரும் அடிந்து விடுவார்கள். அர்ஜுனனிடத்திலே நான் சொல்லியதாக சொல்லி யாதவ குல பெண்களை மட்டுமே எப்படியாவது அழைத்து வர சொல்லிவிடு. ஐயே சாமி, எங்களது பாடி கூடாரத்தில் பாருங்கள் சென்று சொல்லிவிடுவோம். மனத்திலே வேட்டையாடும் பொழுது ஸ்ரீமந்த நாராயணனாகப்பட்டவருடைய காலிலே அம்புவாய் மரண படுக்கையில் கிடக்கிறார் சாமி. அதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு மட்டுமல்ல, இன்னும் சாமியாகிய ஸ்ரீமந்த நாராயணனை யாதவ குலத்திலே பெண்மணி இருப்பார் இல்லையா, அவருக்கும் அர்ஜுனுடைய வாயால் ஒரு தகவல் சொல்லும்படி என்னோடு உரைத்தார். மன்னருடைய உயிர் போகும் நிலையில் இருக்கிறது, எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி வர சொன்னார் சாமி. Oh,
ஆ